ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு கிரேவி ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடும். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நண்டை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இங்கே ஒரு ஓடு மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு அது உள்ளார எல்லோ கலரில் இருக்கும், அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பேக் சைடு திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறத அப்படியே அந்த ஓடை பிச்சு எடுத்துடணும். இந்த சின்ன சின்ன கால் கிட்டலாம் வந்து நம்ம இதெல்லாம் கிள்ளி எடுத்துடலாம், வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதுக்கு நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 kg தான் நண்டு, அதனால் வந்து 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 10 அளவுக்கு எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து ஒரு பூண்டு அப்படியே உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. உரிக்காமல் இந்த மாதிரி தோலோடையும் போடலாம், உரிச்சும் செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான். அடுத்தது வந்து இதுக்கு வந்து மசாலாவுக்கு முக்கியமான பொருளே இந்த மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் தான். மிளகு வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே மிளகை விட 1/2 ரேஷியோ அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். ஏன்னா நண்டு கிரேவிக்கு அதுதான் ஹைலைட்டே, அந்த ஸ்மெல் தான். அடுத்தது வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப 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 ஈஸி. இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கணும். இதில் வந்து இங்கே பாருங்கள், ஒரு பட்டையை குட்டி குட்டியாக உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம், 2 to 5 நிமிஷம் இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் அப்படியே